இந்த கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாமே தெய்வ வாசனை பொருந்திய பொருட்கள். அதாவது தெய்வம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஆற்றுக்கு கூட வரும். இந்த மணத்தை ரசித்து ஆற்றுக்கு வரும்னு சொல்லுவாள். அதாவது நீங்கள் ஆற்றுல இந்த கிராம்பு 3, 5, 7 இந்த மாதிரி ஒத்தப்படையில் கிராம்பை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை அதில் வைங்கோ. அதில் வச்சு ஒரு அகல்லையோ இல்லை ஏதாவது ஒரு தட்டு மாதிரி, இந்த ஸ்டீல் தட்டாக இருந்தால் உங்களுக்கு வீணாக போயிடும். அது ஒரு அகலில் வச்சு இதையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் ஒரே ஒரு சூடத்தையும் அதில் வச்சு நீங்கள் அதை ஏற்றினீங்கன்னா அது அப்படியே மொத்தமாக எரியும் பத்தேடா. அந்த எரிஞ்சதுனாக்கா அந்த மனமே ஆற்றுல ரொம்ப நல்லது. தீய சக்திகள் ஆற்றுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷம் அது. அதை வந்துட்டு நல்லா எரிஞ்ச உடனே அதை நீங்கள் நெத்தியில் இட்டுண்டேன்னா அதுக்கே ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். நமக்கு பார்க்குறவாளுக்கே நமக்கு கெடுதல் யாராவது பண்ணணும்னு நினச்சாலுமே அது அந்த அளவுக்கு முடியாத அவளால். ஏன்னா தெய்வத்தோட இது இல்லையா, அது நம்ம நெத்தியில் எட்டுண்டாலே ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி இந்த மனத்துக்கு ஆற்றுக்கு கண்டிப்பாக வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆற்றுல வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமையில் காத்தால் 6 மணிக்குள்ளே 5:30லேருந்து 6க்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்களேன். அப்படி இல்லாட்டி சாயங்காலம் 6லேருந்து 6:15, 6:30ன்னு வச்சுக்கோங்க. அதே அந்த மாதிரி காத்தால் 5:30லேருந்து 6, சாயங்காலம் 6லேருந்து 6:30க்குள்ளே இதை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்.